2026 திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். 2021 26 பெரிய வெற்றி பெறும் சொல்றதுக்கான காரணம் என்ன? நிறைவு சுற்று அண்ணா. இல்லை, நீங்கள் தலைப்பு 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், எப்படி வெற்றி பெறும் என்கிற விவாதமே இப்போ உள்ள வரல. சிறந்த முதல்வர், மக்களுக்கான முதல்வர் எடப்பாடின்னு சொன்னதோட எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது, என்ன வளர்ச்சி நடந்தது என்று பேசப்படவில்லை. தேர்தலிலே கூட்டணியை தாண்டி ஒரு ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அந்த 200 தொகுதி. இங்கே கூட்டணியை மட்டும் நம்பி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு பெரிய கோலை செட் பண்ண முடியாது. பாலனை சொல்றாரு 96 2001 நல்ல ஆட்சி தானே, ஏன் ஆட்சி இழந்தாங்க? நல்ல ஆட்சி எல்லா காரணங்களும் வெற்றியை கொடுப்பதில்லைன்னு அவர் சொல்றாரு. இல்லை, அது பொதுவாக பேசப்படுவது, அந்த பொதுவாக பேசப்படுவதையே நம்ம இந்த தேர்தலையும் பொருத்தி பார்த்துட முடியாது. என்னை பொறுத்தவரை 2006-11 கலைஞர் ஆட்சி காலமும் இந்த ஆட்சி காலம், இந்த திராவிட மாடல் ஆட்சி காலம் என்பது இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுகளில் எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, தொலைநோக்கு திட்டங்களுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரியான மனிதவள மேம்பாடு இந்த மண்ணில் தேவைப்படுகிறதோ அதற்கான வளர்ச்சியை கொடுக்கிற இடத்தில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஆட்சி செய்திருக்கிற சாதனை தான் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக ஒரு 4 கூறுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது உண்மையான தரவுகள், நான் அரசாங்க தரவுகளில் எடுத்த புள்ளி விவரங்கள். சுருக்கமான எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு 5 லட்சம் மட்டும்தான். அரசு பணிகளில் கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிரப்பப்படாத வேலை வாய்ப்புகளும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 40,000 அரசு பணி காலியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 76,000 அவர்கள் இலக்கு. 10 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன அரசு இன்றைக்கு 12.5 லட்சம் பேரை ஆண்டிற்கு வேலையில் அமர்த்தி இருப்பது. இதுவரையில் 52 லட்சம் பேர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று இபிஎஃப்ஓ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். சரிங்களா? இந்த 12 லட்சம் என்பது அந்த பொருளாதார முதலீடுகள் என்பது ஈற்றிருப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற அந்த 34 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற தரவுகளும் இந்த 52 லட்சத்திற்குள் அடக்கம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பரந்தாக சோழன் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை, ஒரு திமுக திராவிட இயக்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்துக் கொண்டிருக்கிறது? இந்து விரோதிகள் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே தங்கள் நிலைப்பாட்டில் மாறியது இல்லை. கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. ஆட்சிக்கு அமர்ந்ததற்கு பிறகு அனைவருக்குமான ஆட்சி என்கிற மனநிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்கிறது என்பதில் யாரும் மறுத்து பேசிவிட முடியாது. 4000 கோயில்கள் குடமுழுக்கு இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில். கடந்த ஆட்சிகள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எத்தனை கோயிலில் பண்ண புள்ளி விவரமே கிடைக்கல. நானும் 2 நாட்களாக தேடி 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 பார்க்கிறேன், கிடைக்கல. கலைஞர் ஆட்சி காலத்தில் 368 குடமுழுக்குகள், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 68. இவ்வளவுதான். இந்து விரோதி என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி, 4000 குடமுழுக்குகள், 265 கோயில்களில் தமிழ் வழிபாடு, 7000 கோடி ரூபாய் பெருமான நிலங்கள் மீட்பு, 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை அளவெடுத்து இன்னைக்கு அறநிலைத்துறையிட வெப்சைட்ல கொடுத்து உட்கார்ந்திருக்கிற ஆட்சி சிறந்த ஆட்சியா? இந்த முதல்வர் சிறந்த முதல்வரா? எடப்பாடியார் சிறந்த முதல்வரா? வேலை வாய்ப்புல சொல்லிட்டேன், கல்வியில சொல்றேன். ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி இன்றைக்கு என்ன தேவை தொழிற்சாலைக்கு? நீங்க கடந்த காலங்களில் நான் படித்த படிப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பயன்பட்டு நான் வேலை பார்க்கிற இடத்துல இன்னைக்கு அந்த நிலையில் இல்லை. நான் படித்த படிப்பு 2 ஆண்டுகளுக்கு மேலால் எனக்கு உறுதுணையா இல்லை. அந்த 2 ஆண்டுகளில் நான் பெற்கிற அந்த அனுபவம் தான் என்னை நகர்த்தும் என்கிற நிலையில் திறன் மேம்பாடு என்கிற பேச்சே இந்த ஆட்சியில் தான் பேசப்படுது. இதற்கு முன்னால் விரிவாக இந்த பேச்சு இந்த தமிழ்நாட்டில் எழுந்ததே இல்லை. நான் கலைஞர் ஆட்சி உட்பட நான் சொல்லுகிறேன். இது என்ன தேவை என்பதை அடையாளம் கொண்டு கொள்கிற ஆட்சி சிறந்த ஆட்சியா? அவர் சிறந்த முதல்வரா? எடப்பாடியார் சிறந்த முதல்வரா? சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் என்ன சாதனை பண்ணிட்டாரு? விவசாயத்துக்கு வர்றாங்க. 5 ஆண்டுகளில் 1.36% வளர்ச்சி விவசாயம் தமிழ்நாட்டில். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு தெரியுமா? 5.5% வளர்ச்சி. 12 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு உயர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி, சம்பா சாகுபடி விலை வந்திருக்கிற ஆட்சியில். இது சிறந்த ஆட்சியா? எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சியா? நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு புள்ளி விவரங்களோடு நாங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்து பேசுறோம்னா ஒரு கூட்டணி மட்டுமில்லை, ஒரு ஆட்சியினுடைய சாதனை என்பது எதிர்கால ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு என்ன பேசுறோம் பொருளாதாரத்தில்? ஏங்க நீங்க மற்ற மாநிலங்களோட வானதி சீனிவாசன் சொல்றாங்க, ஏன் யூபியை பேசுறீங்க, ஏன் குஜராத்தை பேசுறீங்க? அந்நிய நாடுகளோடு
நம்ம தமிழ்நாட்டு அளவிற்கு இருக்கிற நாடுகளோடு பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பேசக்கூடிய இடத்திற்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு 2 இலக்கை பொருளாதார வளர்ச்சி எட்டுவது என்பது அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் இந்த பொருளாதார வளர்ச்சியை பெற்றுவிட முடியாது. எடப்பாடியாரை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரே ஒரு செய்தி 10 செகண்ட் தான். ஆய்வறிக்கை சொல்லுகிறது டிஎம்கே ஆட்சி காலம் focused on sustainable growth, long term capacity building. அதிமுக எடப்பாடியார் ஆட்சி காலத்தை பத்தி அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது focused more on welfare stability, short and medium term relief. இதை மையப்படுத்தி இருந்த முதல்வர் சிறந்த முதல்வர். அதுக்கு என்ன பாலு சர்டிபிகேட் கொடுப்பாரு. எல்லாத்தையும் சாதித்து காட்டி இருக்கிற இந்த ஆட்சி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு தேவை. மற்ற 3 சிறப்பு விருந்தினர்களும் ஒரே நிமிடத்திற்குள் தங்கள் நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். பாலுனே, உங்களுடைய கீ நோட் என்ன? இந்த 2026 தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வியூகத்தோட கீ நோட் என்ன? ஒரே நிமிடத்தில் எனக்கு பதில் சொல்லுங்க. அதாவது பக்கத்தில் இருக்க சகோதரி கிட்ட 10.5 உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்ட நெல்சன், பக்கத்திலே இருக்க திமுக நண்பர் சகோதரர்கிட்ட 10.5 விஷயத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவீர்களா, சொல்லுவீர்களா, ஒரு கேள்வியை கேளுங்களேன். அதை மட்டும் கேட்கறது மட்டும் உங்களுக்கு சொல்ல வரனா இல்ல, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்கனே. ஒரே நிமிஷம் இல்ல, அவங்க சர்வே எடுத்து எகனாமிக் சென்சஸ் எடுத்து பிறகுதான் செய்ய முடியும்ங்கறத திமுக அறிவிச்சதால அந்த கேள்வி கேட்கல. இல்ல, அவங்க ஆசைப்படி கேட்கற நிறைவு கருத்துனே. உங்க என்டிஏ ஓட கீ நோட் என்ன எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுக்கு? இல்ல எங்களை பொறுத்தவரையில் இந்த ஊழல் ஆட்சியை, திறனற்ற ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியை, போதை மது தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஆட்சியை, இளைஞர்கள் இன்றைக்கு தீய வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற மனநிலை கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் எங்கள் வாதம் எடுபடும். அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்த இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற மனநிலை அரசு ஊழியரிடம் இருக்கிறது. அண்ணன் காரை செல்வராஜ் சொன்னாரு, எனக்கு பிடிச்சது அவர் பேசுனது. அவர் தாயகத்திலிருந்து தகவலை பெற்று வந்தாரா அல்லது திமுகவுக்கு சப்ளை பண்ற பெண் நிறுவனத்திலிருந்து இந்த சப்ளை தகவலை பெற்று வந்தாரா தெரியல. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் சொன்ன தகவல் எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். கல்லூரிகள் உங்களோட வியூகம் என்ன? ஒரே நிமிஷத்துல மாநிலம் 6 இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் திராவிட மாடல் 2.0 என்று தொடரும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லும் என்று நாங்கள் சொல்வதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் செய்த செயல்கள், நாங்கள் சாதித்த சாதனைகள், நாங்கள் கட்டிய பாலங்கள், நாங்கள் கட்டிய நூலகங்கள், நாங்கள் கட்டிய மருத்துவமனைகள், நாங்கள் அமைத்த பைபாஸ் சாலைகள், நாங்கள் அமைத்த கிராமப்புற சாலைகள், நாங்கள் ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் அமைத்த நியோ டைடல் பார்க்குகள், மிகப்பெரிய தொழிற்பூங்காக்கள், தொழிற்சாலைகள், பெரம்பலூர், அரியலூர் போன்ற சிறிய மாவட்டங்களில் கூட பல ஆயிரம் பெண்களுக்கு வேலை தரக்கூடிய அளவு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் என்று எங்களுடைய சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் வெல்வோம். சுருக்கமா என்ன கீ நோட் என்ன உங்களுக்கு எலெக்ஷன் சந்திக்க? அதாவது சஸ்டைனபிள் growth, அதை வச்சு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. மக்கள் 200 தொகுதிகளை நாங்கள் வென்று விடுவோம்னாரு. இவரும் எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளையும் நாங்கள் பெருசாக உருவாக்கிட்டோம், அதனால் எங்களுக்கு மக்களுக்கு ஒன்று. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் பயந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம், 13 வயது சிறுவர்களுக்கும் சிறுமிகள் கையிலையும் கஞ்சாவை கொண்டு போய் இருப்பது தான் திராவிட மாடல் 2.0வின் மிகப்பெரிய சாதனை. பெண்கள் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு இன்மையை ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கல்ல, அதுதான் இந்த அரசின் 5 ஆண்டு கால சாதனை. இந்த 2 சாதனைகளுமே இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் என்பது உறுதி. பெண்களுக்கு எதிரான சொல்லுவது ஒரே ஒரு புள்ளி வரும். போக்சோ வழக்கு தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடி ஆட்சி காலம் 2019க்கு போக்சோ வழக்குகள் 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஸ்டாலின் ஆட்சியில் உருவாகியிருக்கிறது. 86%